நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா எங்கள் ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்றுத்தாரும் உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும் உம் வழிகள் கற்றுத்தாரும் உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா எங்கள் ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் உந்தன் சிறகுகள் நிழல்களிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும் உந்தன் சிறகுகள் நிழல்களிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா எங்கள் ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகழிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே புயல் காற்றில் புகழிடமே. கடுமழையில் காப்பகமே நாம் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே நாம் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா எங்கள் ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே நியாய தீர்ப்பின் ஆவியானவரே சுட்டெரிப்பின் ஆவியானவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா எங்கள் ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. நல்ல தகப்பனே அப்பா இந்த நாளன் கூட எங்களை கூட்டு வந்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்களை தேர்ந்தெடுத்து அழைப்பு
அப்பா. அப்பா, இந்த நாள்ல கூட ராஜா அவனுடைய சுத்திட்டு இருக்க எல்லா பொல்லாதாவே உங்க நாமத்தால கட்டி போடுறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த ஜெபத்துக்கு வரணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் பத்திரமா இங்க வந்து சேர நீங்க உதவி பண்ணுங்கப்பா. உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கு எங்களுக்கு மனசை திறந்து வைங்கப்பா. எங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற ஞானத்தையும் பலனையும் கொடுங்கப்பா. எங்களை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இவ்வளவு நேரம் கரண்ட் இல்லாம உங்களுக்கு துதிக்க ஆரம்பிச்சோடனே கரண்ட் வந்து அதுக்காக நன்றியப்பா. என் மத்திய எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்காரோ அவர் மத்தியில நான் வாசம் செய்கிறேன் எங்களை இப்ப நம்ப வச்சிருக்கீங்க, அதற்காக நன்றியப்பா. உங்களுக்கு மேலும் துதிக்க நாட்டுகளை நீங்க பயன்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்க, எங்களை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. ஜெபித்து ஜெயம் பிதாவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான்.
பயணம்
கவலைப்படாத என் கூட இருக்கீங்க அதற்காக நன்றி அப்பா. அப்பா நாங்க பாவி இருக்கிற குழியில விழுந்து எந்திரிச்சு வந்து அப்பா நான் பாவி அப்பா நிக்கும் போது ஓடி வந்து அழைச்சுக்கிறீங்களே அதற்காக நன்றி அப்பா. அப்பா என் துணையா நீங்க இருக்கீங்களே அதற்காக நன்றி அப்பா. உணர்ந்து பாடுவோமா? திருப்பி ஏத்துக்கிறீங்களே அப்பா நன்றி அப்பா. அப்பா நான் பாவியா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க அதற்காக நன்றி அப்பா. அப்பா நாங்களை விட்டு தள்ளி போனாலும் நீங்க என் கூடயே இருக்கீங்களே அதற்காக நன்றி அப்பா. அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அதற்காக நன்றி அப்பா. என் மகன் கிட்ட வந்துருவான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்பா அதற்காக நன்றி அப்பா. என்னை மீண்டும் அழைச்சி ஏத்துக்கிறதுக்காக நன்றி அப்பா. எனக்கு கல்வி சுத்திகரிச்சதுக்காக நன்றி அப்பா. அப்பா நீங்க என் துணையான அவங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கிறப்பா. இனி நீங்க முன்னாடி செல்லும் போது பின்னாடி எதையும் பார்க்காம உங்களை மட்டும் பார்த்து நான் வரேன்ப்பா. நீங்க மட்டுமே வழி துணை சத்தியம்னு நான் வரேன்ப்பா. எங்களை ஏத்துக்கோங்கப்பா. வார்த்தையிலே கூட பேச போறீங்க அதுக்காக நன்றி அப்பா. பலப்படுத்துங்க, சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
டிராமாட்டிக்கா எதுவும் இல்லை. நான் இப்போ வரைக்கும் நடமாடிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன், எனக்கு ஜுரம் வரல, இந்த மாசம் எனக்கு கோல்டு வரல, காது அடைக்கிறானா ஓகே. அப்புறம் வந்துட்டு இது வந்து நான் வந்து ரொம்ப நாளா வந்து இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படின்னு ஒன்று வந்து அனுகிரகம் இருக்கு. அதுக்கு போகாம ஏமாத்திட்டே இருந்தேன். ஏன்னா அங்கே போனால் வந்து நல்லா குறைஞ்ச அளவு வைப்பாங்க, அதனால போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து எல்லாரும் எங்கள் வீட்டில் அக்கா எல்லாரும் வந்து போ 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 அப்படின்னு சொல்லி என் மைண்ட் இது பண்ணி சரி போவோம் என்ன பெருசாக ஆகிட போகுது அப்படின்னு போனேன். பெருசாக ஒன்றும் ஆகலை, மாற்றம் வந்துச்சு அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் போகிறத வந்து நானே கருத்துட்டு இருந்தேன். ஒரு காலத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன். இப்போ திருப்பி அடுத்த இது இந்த மாதம் கடைசியில் போவேன்னு நினைக்கிறேன். அடுத்த இது போவேன், என்ன ஆகுது பார்ப்போம். அவர் சித்தப்படி கூட்டிகிட்டு போகிறாரு, அப்படியே போட்டோம். அப்புறம் வந்து நான் லோயலாவில் வந்து பிஏ அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமாக கரியர் பிளான் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, சத்தியமாக என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால அவராக கூட்டிகிட்டு போகிறாரு, நானும் அப்படியே ஓகே சைலண்டாக அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கேன். அவர் பிளான் வச்சுருக்காரு எனக்கு தெரியும், அவராக நடத்துவாருன்னு தெரியும். எங்கள் அம்மா வந்து என்னதான் நீ பண்ண போகிற அப்படி கேட்டாலே கரெக்டாக நான் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து எக்ஸாம் போயிட்டு நீங்கள் அதான் ப்ரேயரில் சொல்லுவாங்கம்மா, நீங்கள் சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வாங்க, எக்ஸாம் எனக்கு யுத்தம் அதனால நான் எதுவுமே எழுதாம மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஆனாலும் அவர் பார்த்துப்பாரு, எந்த வழியில் இப்போ எங்கேயாவது தப்பா போகிற அப்படின்னா கமால் அப்படின்னு மண்டையில வச்சு திருப்பி இப்படி கூப்பிட்டு வந்துருவாரு எனக்கு தெரியும். அதனால கூட்டிகிட்டு போகிறாரு, அப்படியே கூட்டிகிட்டு போனால் ஓகே. அம்மாவையும் வந்து அம்மாவுக்கு உடம்பு வலி இருந்தாலும் பார்த்துட்டு இருக்காரு, பார்த்துட்டு நான் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் தான் வந்து சொல் பேச்சு கேட்காம சுற்றுறேன். எப்போ தலையில் அடி வாங்க போறேன்னு தெரியல. வாங்கினதுக்கப்புறம் திருந்திடுவேன், அது கடவுள் கொண்டாட போறேன். நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஆஃபீஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விசிட் இருந்தது, ஃபீல்ட் விசிட் இருந்தது. ஹைதராபாத்தில் மீட்டிங் இருந்தது, அது வந்து நான் கட்டாயம் போக வேண்டியிருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால ஆல்டர்னேட்டிவ் ஆளுங்க போனாங்க. பட் அந்த மீட்டிங்கும் சரி, ஆஃபீஸ் நடந்த மீட்டிங்கும் சரி, விசிட்டும் சரி, ஹைதராபாத் மீட்டிங்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. கடவுளுக்கு அது போடாமல் போயிருக்கு. அதே நேரத்தில் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 years, அவங்களுக்கு இப்போ 2வது குழந்தை பிறந்துருக்கு. சிசேரியன் தான், பட் ஷீஸ் ஃபைன், த சைல்ட் இஸ் ஆல்சோ ஃபைன். அக்காவுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்காரு, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான பலத்தை. அதே நேரத்தில் அவங்க ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்காங்க. சரியான நேரத்தில் சரியான அதே நேரத்தில் வந்து அங்கேயும் பயங்கர ஹீட்டு பெங்களூரில். திடீர்னு பார்த்தா லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது, டெம்பரேச்சரே குறைஞ்சு கற்று அந்த இடத்துலையும் அவங்க ஆசைக்கு உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம்
வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா காலம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது வனிதா வந்து நிற்குது. திடீர்னு முடிச்சுட்டு வனிதா என் வருதுன்னு திரும்ப அவளுக்காக ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணால் நான் அவர்கிட்ட சொல்லலாம் இல்லை. திடீர்னு ஆஃபீஸ் விஷயமா வெளியே போச்சு. வெளியே அங்கிருந்து போகிற வழியில அங்கிருந்து ஒரு கார் வந்துட்டு நேரம் ஓடிட்டாங்க. அங்கே கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து இந்த சைடாக கீழே விழுந்துட்டா சொன்னேன். காலிலேருந்து ஒரு பூக்கெலாம் விட்டுருக்காங்க. அடி எதுவும் இல்லை, லேசாக அடி காலில். அப்புறம் வந்து பைக் கண்ணாடி உடம்புக்கு நான் சொல்லி சொல்லுவேன். இந்த மாதிரி அங்கே ஒரு பெரிய ஆபத்து இருந்து காட்டாரு. நன்றி. மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி நல்லா தான் இருந்தாங்க. நான் அவங்க பார்த்துட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் பலவீனமானவங்க தான் இருந்தாலும் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். அடுத்த தடவை வரும்போது ஊரில் வந்து ஒரு வாரம் விட்டு நான் அப்புறம் விடுறேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. ஃபோன் கூட பண்ணாங்க. திடீர்னு ஒரு நைட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பவே முடியல. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. பஸ்ஸில் போக முடியாது, ட்ரெயினில் தான் போகணும். சரி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 9:40க்கு பாண்டியன் ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டாரு. போயிட்டோம். ஓடி தான் போனேன். இந்த மாதிரி டிக்கெட்டு கூட எடுக்க வழியாக இல்லை. இப்போ வழியாக தான் ஆன்லைனில் எடுத்தாங்க. சார் ரொம்ப நேரம் ஆகிட்டு மதுரை வரையும் போவோம் அந்த ட்ரெயின். அதுலேருந்து 5 மணி நேரம் ஆகிட்டு 9 மணிக்கே அடக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 11 மணி வரையும் வச்சுருந்தாங்க. செஞ்சு அடக்கலாம் எடுத்துட்டு திரும்பி ஒரு 4 நாள் கழிச்சு நான் வந்தேன். கற்றுக்கு நிறைய ஆபத்து வீட்டுலாம் காத்திருக்காரு. அதெல்லாம் எனக்கு உள்ளுக்கு 2 அவங்க இறந்து போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண வச்சுட்டு திடீர்னு தான் இறந்துட்டாங்க. இந்த கொடாமல் நினைக்கி எனக்கு நிறைய பலவீனம். வீட்டுக்கு நேரம் வந்து போன வாரத்தில் புதன் வியாழன் பலவீனம். காலையில் இந்திக்கே முடியலனால அப்போ நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன், அந்தவே நிறைய வேலை இருக்குது, எல்லாம் நான் தான் செய்யணும், பலப்படுத்தணும்னு படுத்துட்டே ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் புது பலன் புது திரும்ப அந்த அதுக்காக போடாது நன்றி. வேலை செய்யாத ஒரு செய்தாலே அதுக்காக செய்தாலே நன்றி. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 4 மாத காலமாய் எங்களை கண்மணி போல் காத்து வந்து 5ஆம் மாதத்தை காண செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்தில் முதல் ஓய்வு நாள் நேரத்தில் ஆண்டவரே உம் சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்க ஆராதிக்க உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளை உங்க பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்கின்ற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் அதிசயமானவராய் இருக்கிறதே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் வேலியிட்டு பாதுகாக்கிறீர். அதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கைகளினால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை எங்கள் காதுகளிலும் எங்கள் இருதயங்களையும் நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்கள் இருதயமாகிய பலகையில நாங்கள் எழுதி கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறீரே, நன்றி. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக சுவாமி. நாங்கள் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல அப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க போகிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகின்ற தேவன், வார்த்தை அனுப்பி சீர்படுத்துகிற தேவன், வார்த்தை அனுப்பி விடுவிக்கிற தேவன், வார்த்தை அனுப்பி உருவாக்குகிற தேவன். நீர் வார்த்தையான தேவனாய் இருக்கிறீரே. நீர் எங்களோட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொண்டு வர அங்களை அதிகமாக எங்க பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய தாசனை நீர் மூடி மறைத்து நீர் வெளிப்பட போகிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும், ஜீவனும் சத்தியமுள்ள நல்ல பிதாவே. 37ஆம் அதிகாரம் 14ஆம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், என் ஆவியை உங்கள் மேல் பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வேன். ஆண்டவராகிய கர்த்தர் நான் சொல்லுவேன், நானே இதை செய்தேன் இப்ப யாரை பார்த்து இதை சொல்லுகிறார்கள்? இந்த வார்த்தை யாரை பற்றி சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. through இசைக்கேல். ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை தன் ஆவியால் தூக்கி கொண்டு போய். இப்ப எசேக்கியேல் டைரக்டா பாக்குறாரா? அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆண்டோட ஆவியின் மேல் இறங்கியது, என்னை தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். இதுதான் நான் செய்த தியானம். இதான் நம்ம ஆவியை தூக்கி ஆத்துமா தூக்கி கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன தரிசனம் கொடுக்கிறாரு? இப்ப அங்கே எலும்புகள் மிகுதியாக கிடந்தன. அங்கே எலும்புகள் மிகுதியாக கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. பள்ளத்தாக்கின் நடுவே மிக இந்த எலும்புல யாரு சொல்ற பின்னாங்க அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று. எலும்புகள் உயிர் பெற முடியுமா? நீங்க சொல்லுங்க, எலும்புகள் உயிர் பெற முடியுமா? முடியும், ஆண்டவரால் முடியுமா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? இந்த வருஷம் இந்த எலும்புல எத்தனை வருஷம் ஆச்சு? எப்போ என்று சொல்றேன், பாத்தீங்க. 1 குறிப்பேடுகள் 1 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் இந்த பக்கம் அப்படியே வச்சுங்க. 1 நாளாகவும் 1 குறிப்பேடுகள் இப்ராஹீமின் குமாரரில் ஒருவன் சுத்தெலா, இவனுடைய குமாரன் பேரேஸ், இவனுடைய குமாரன் தாக்கார், இவனுடைய குமாரன் ஏலா, இவனுடைய குமாரன் தாக்கார். தொடர்ந்து வாசிக்கிறோம். இவனுடைய குமாரன் சாபா, இவனுடைய குமாரன் சுத்தேலா, எத்சோர், எலியா. இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளையும் பிடிக்கப்பட்டு போனபடியினால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் இவர்களை எப்ராயிம் கோத்திரத்தார் சொல்லப்படும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னால் இந்த எப்ராயிம் கோத்திரத்தார், எப்ராயிம் யார் கோத்திரம்? யோசேப்புடைய பிள்ளைகள் மனாசே, எப்ராயிம் என்ற ஒரு கோத்திரம். எப்ராயிம் கோத்திரம் தான் இஸ்ரவேலுக்கு அதிபதியாக இருந்தது. 2ஆம் பிரிஞ்ச பிறகு தாவீதுக்கு பிறகு சாலமோன் ரெகபியாம் வந்த பிறகு எரபியாம் ரெகபியாவுக்கு ரெகபியாம் யூதாவும்
பெஞ்சமின் கோத்திரம். மீதி 10 கோத்திரமும் யார்கிட்ட எரேபியாவுடைய இருந்தது. அதிலே எப்ராயிம் கோத்திரம் தான் தலையா இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலைக்கு முன்னாலே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே அங்க போறாங்க. எங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. போய் என்ன பண்றாங்க, போயிட்டு அங்க ஆடு மாடுலாம் பிடிச்சிட்டு வரதுக்கு செங்கடல் வழியாக போடாமல் காத் தேசத்து வழியாக உள்ள கூத்து போறாங்க. அங்க பாலஸ்தீனர்கள் இருந்தார்கள். அவர் என்ன பண்ணாங்க, வெட்டி கொன்று என்ன பண்ணாங்க, அந்த பிரேத புலி எத்தனை வருஷம் ஆச்சு போகுது? எகிப்திலிருந்து விடுதலையாக 30 வருஷம். அதுக்கப்புறம் யோசுவாவின் காலம், அதுக்கப்புறம் 10 நியாயாதிபதி காலம், ஒரு சாமுவேலின் காலம், சவுலின் காலம், தாவீதின் காலம், அதுக்கப்புறம் சாலமோனின் காலம், அதுக்கப்புறம் ரெகபியாவின் காலம். அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஏறக்குறைய 800 1000 வருஷம் ஆன பிறகு ஆன இந்த எலும்புகளை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு யார் சொல்றது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடம் ஆண்டவர். அப்ப செத்து போன ஒரு வாழ்க்கை, மடிந்து போன ஒரு வாழ்க்கை, இனிமேல் உயிர் பெறுமா? 1000 வருஷம் எலும்பு உயிர் பெறுமா? எப்போ இருக்கும்? ரொம்ப கான்பிடண்டா இருக்கு. அப்ப ஆண்டவர்கள் சொன்னா இதெல்லாம் என்ன பண்ணும்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செத்து போன காரியங்கள் என்ன நடக்கு? 20 வருஷமா 30 வருஷமா நடக்காத முடிவெட்ட காரியம் தான் இருக்கா இல்லையா? அது ஆண்டவர் நினைக்கிறா உயிர் பெற செய்வேன். அப்ப 1900 வருஷமான எலும்புகளை உயிர் பெற செய்ய வைக்கணும். எலும்புகளோடு சேருது. எசைக்கிற வார்த்தைக்கு திருப்பி அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான் தலைவராகி ஆண்டவரை உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவன் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். அப்ப இன்றைக்கு நாம் தியானம் செய்யறப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எங்க குடும்பத்தில் இந்த மாதிரி வியாதி இருக்கு, ஆண்டவரே எழுதுறது இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு இது மாதிரி கஷ்டம் இருக்குது, இது மாதிரி எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, எனக்கு வேலை கிடைக்கல, இப்படி என்னென்ன பிரச்சனை இருக்குதோ இதை தியானத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரை. யார் உரைக்கணும்? மாற்றிருப்பவர்களெல்லாம் உரைக்க மாட்டார். ரோமனஸ்லாம் உரைக்க மாட்டார். யார் உரைக்கணும்? திருமண காரியம் நடக்கிற எங்கள் வீட்டில் கணவன் மனைவி சேர்ந்து வாழப்படுற எங்கள் குடும்பத்தில் பிரிவினைகள் நிறையா இருக்கு, குடும்பத்தில் பிள்ளை அடங்க மாட்டேங்குது, என்ன எனக்கு உடல்நிலை மோசமாயிட்டு, என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தீர்க்கிறது யாருக்கு முதல்ல சொல்லணும்? உங்களுக்கு முதல்ல சொல்லணும். ஆத்ம தியானத்தில் உட்கார்ந்து முதல்ல நமக்குள் நிறைவேறும். பாட்டு மட்டும் என்ன வரும்? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உடைஞ்சு போன செத்து போன வாழ்க்கை, செத்து போன காரியங்கள், செத்து போன உடல், செத்து போன கடன் பிரச்சனைகள், ஒன்றும் இல்லை, வீடு ஏலத்துக்கு வருது, கடன் பிரச்சனை வந்து தலைக்கு மேல முழுகிச்சு, என் தூக்கு போட்டு சாரா போட்டிருப்போம், இப்படிப்பட்ட நிலையா வரப்போ ஆண்டு தீர்க்க, நீ தீர்க்க தரிசனம் உரை. அடுத்து என்ன சொல்றாரு? நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரைத்து. நீ இறைவாக்குரைக்க, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வார்த்தை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. யார் சொல்லணும்? தியானம் உங்களுக்கு பரவலாக. நீங்க உங்க மனசுல உள்ளது வியாதிகள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்றதுக்கு பிரியப்பட மாட்டீங்க, எல்லாத்தையும் சொல்றதுக்கு பிரியப்பட மாட்டீங்க. மோக்கல் ஒரு அம்மா ரொம்ப நேரம் பிரேரம் பண்ணிட்டு நீதான் வந்திருக்கு பிரேயர். ரொம்ப பரிதாபமான காரியம். கணவர் இன்னொரு பெண்ணை சேர்த்து கொண்டார். தன் பையன் ஒரு ஆன்லைன் கேம் வாங்கி லட்சக்கணக்கு 30 lakh 40 lakhs கிட்ட தோற்று போயிட்டாங்க. சூசைட் படிக்கணும்னு பயந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்க வச்சவங்கெல்லாம் கடன் வாங்கி இவங்க வந்து பையன் மீட்டுட்டாங்க, கடனை மீட்டுட்டாங்க. இப்போ இந்த பையன் இஎம்ஐ கட்ட மாட்டாங்க, கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இவங்க அவங்க பொண்ணுகிட்ட சொந்தக்காரங்கள்லாம் கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்டதில் என்ன பண்ணுறது தெரியாமல் தெரிவிக்கிற ஒரு நிலை. அவருக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு கண்டிப்பாக உலர்ந்த எலும்புகளே உலர்ந்து போயிருக்கிற மாதிரி நமக்கும் உலர்ந்து போன எலும்புகளான காரியங்கள் பல இருக்கிறார். இது இவ்வளவுதான், இனிமேல் தேராது, இனிமேல் நடக்காது, இனிமேல் இப்படிதான் என் வாழ்க்கை, இப்படிதான் பிள்ளைங்க, இப்படிதான் எல்லாமே ஒரு முடிவோடு இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். இப்ப நீங்களும் நானே இன்னைக்கு இப்ப இந்த பிரேயர் பண்ணி இரவா குறைக்கணும். ஒரே ஒரு பிரச்சனை எடுத்து, என்ன பிரச்சனை தலைமை? கல்யாணம் ஆகலையா, பிள்ளை பிறகு இல்லையா, வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, பிரிந்து வாழ்றோமா,
உடல்நிலை கேடுகளா இருக்கா, இதை குணப்படுத்த முடியாது நினைக்கிறோமா, எல்லாம் நடக்காத நினைக்கிறோமா, வேலை கிடைக்கலையா, படிப்பு ஏறலையா, என்ன நடக்கலையோ அதை நடக்காத ஒரு காரியங்களை யார் இறைவாக இருக்கிறோம், இறைவாக்கு நான் சொல்றேன். அடுத்து பார்த்தீங்க, அவரிடம் என்னை உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகி ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், உயிர் மூச்சு பெறச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நீங்களும் விடப்படுவீர்கள். அப்ப நம்முடைய காரியங்கள் உயிர் பெறும் ஆண்டவர் சொல்றார். அப்ப நாம் எல்லாத்தையும் ஒரு மளிகை கடை பில்லு மாதிரி 10 காரியத்தை 15 காரியத்தை ஆண்டவர் சொல்றதில்ல. எது செத்து போய் அவ்வளவுதாங்க இருக்கு, இதுவே புதைக்க வேண்டியதான் கல்வியை நினைச்சிருக்கோம், அதை முன்வைப்போம். ஆத்தும தியானத்தை அதை முன்னால் வைத்து அதுக்கு இறைவாக்கு குறைப்போம். அடுத்தது நான் உங்களை நரம்புகளால் தொடுவேன். ஏதாவது தொடுவாரா? எலும்பெல்லாம் ஒன்னா தொடுவேன். உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோள்களால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி, எனக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கார். எசேக்கியேல் உயிரோட உட்கார்ந்த இடத்துல இருந்து பேசல, ஆவிக்குள்ளாகி எலும்பு நினைக்கிற பள்ளத்தாக்க போய் நிற்கிறார். அது மாதிரி ஆத்துமாவிலே ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னதை அடுத்து என்ன பண்ணணும், இப்ப என்ன எசேக்கியேல் என்ன செய்யறாரு, கட்டளையிட்டபடி இறைவா குறைத்தேன். இறைவா குறைத்தேன். நான் இறைவா குறைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. என்ன சொன்னீங்க? உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து, ஒவ்வொரு எலும்பும் எங்க கடந்துச்சு தெரியல, தன்னுடைய எலும்போடு. யாருடைய எலும்பு இதெல்லாம்? இஸ்ரவேல் குலத்தை சேர்ந்த எப்ராயிம் கோத்திரத்தை 900 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு காத்து கோத்திரத்துல வெட்டி பாலத்தீரை வெட்டி போட்ட அந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் எல்லா எலும்புகளும் ஒன்னா என்ன பண்ணுச்சு? 900 வருஷம் பிரச்சனைக்கு ஆண்டவர் முடிவு வைத்திருந்தார். 8 வருஷம் 7 வருஷம் 8 மாதம் 9 மாதம் 10 வருஷம் 15 வருஷம் ஆன பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்து வாங்க. நான் பார்க்கையிலே அவற்றின் நரம்புகள் ஏற்பட்டு, இப்ப என்ன அடுத்தது? எலும்பு ஒன்றா சேர்ந்து எலும்பு கூட உருவாச்சு. இப்ப என்ன நடந்து? நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். அடுத்தது என்ன? சதைகள் உருவாகட்டும், வசனம் உணவாகட்டும். வார்த்தைக்கு தோல் அவற்றின் மேல் மூடியது. இப்ப தோல் மூடிச்சு. தோல் ஆனால் இன்னும் உயிர் பெறவில்லை. அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. உயிர் இன்னும் வரல. எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப அடுத்தது பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளில் இருந்தும் உயிர் மூச்சே வா, நீ வந்து 4 காற்று உயிர் மூச்சே வா. யார் சொல்லணுது? இந்த சரீரத்தில் இருப்பதை நம்மளால சொல்ல முடியாது. ஏன்? சரீரம் என்ன பண்ணுது? உலகத்தின் பால் இழுக்கப்பட்டது. ஆத்துமாவிலே இதை சொல்லணும்னா ஆத்துமா இந்த சரீரத்துக்கு வெளியேறு. எசேக்கியேல் அப்படிதான் இருக்கார். அவர் உடம்பு இங்கே இருக்கு, ஆவிக்குள்ளாய் இந்த பள்ளத்தா கொண்டே காட்டாரு. ஆவியில தான் வந்து பேசுறாரு. அப்படி நாம் பேசும் பொழுது அந்த காரியங்கள் உறுதியாக இருக்கணும். எசேக்கியேலுக்கு நடந்த காரியங்களை ஆனால் நம் வாழ்வில் நடப்பிக்க வைப்பார். வார்த்தை, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு, அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். இவர்கள் கொலையுண்ட இவர்கள் மீண்டு எழுவர், அவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. புலந்து எலும்புகள் நடைபெற்றது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆத்ம தியானம் என்பது ஏதோ ஒரு லைனை கற்றுக்கொள்ளும் பாடம் இல்லை. இது ஒரு ஜபம், ஒரு வித்தியாசமான ஜபம் இல்லை, வேதத்தில் உள்ள ஒரு ஜபம். நாம் திருவழிப்பாட்டை பார்த்தோம். அங்க எங்கேயாவது அவர் நேரடியா பார்த்தாராத? நேரடியா பார்த்தாரா? எல்லாம் எப்படி கிடைச்சது? நான் ஆவிக்குள்ளானே, ஆவி என்னை தூக்கிட்டு போச்சு. எசேக்கியேலுக்கு வருது, எரேமியாவுக்கு வருது, ஏசாயாவுக்கு வருது, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் வருது, யோவானுக்கு வருது. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர
அப்பொழுது நாமும் அது மாதிரி ஆத்மாவிலே நிரம்பி தனிப்பட்டவரை சரீரத்திலிருந்து வெளியே இருக்கும்போது கண்டிப்பாக தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கும். தேவன் கொடுக்கும் அறிவுரைகள் நமக்கு கேட்கும். இந்த அறிவுரைகளை நாம் பின்பற்றும் பொழுது பல காரியங்கள் எனக்கு எதிராக இருப்பது செயல்படுது, செய்வனை செயல்படுதா, ஏவல் செயல்படுதா, வில்லீசுரை செயல்படுதா, மாந்திரியங்கள் செயல்படுதா, குட்டி சாத்தாங்கள் செயல்படுதா, எது செயல்படுது அதை அட்டாக் பண்ண ஜெபிப்பதனால் மட்டும் எல்லாமே போயிடும். நான் எழுதுறாரு ஒரு இடத்துல ஒரு பையன் ஊமை பையன் குணப்படுத்த சீரர்கிட்ட போன குணப்படுத்த முடியும் ஏற்றுக்கொண்டார். எத்தனை உறவுகளோட நான் இருப்பேன், ஏன் போக மாட்டேங்கிறேன். என்ன சொன்னாங்க, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் சும்மா அகத்தாலும் போயிடாது. அப்ப என்ன பிசாசுன்னு யாருக்கு தெரியணும்? அப்ப எப்ப தெரியணும்? இப்ப ஜெபித்தாதான் என்ன பிசாசு. அப்ப சொன்னாதான் அது என்ன பண்ணும், போகும். அதை போய் பேர் இசை இசைன்னு கூப்பிட்டாதான் இசை திரும்பி பார்ப்போம். நான் பாட்டு ராணி ராணின்னு கூப்பிட்டு இருந்தேன், யாரையும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி உள்ள இருக்கிறத செய்வினா செய்வினு சொன்னாதான் நம்மளை கூப்பிடுறாங்க. ஏவல் ஏவல் யாரையோ கூப்பிடுறாங்க, நமக்கு என்னன்னு அது மாட்டு மாந்திரிகம் வச்சுட்டு அதுக்கு போய் ஏவலை வெளியே வாடினா யாரையும் கூப்பிடுறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அது மாட்டு விட. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். தெரிவதற்கு என்ன தேவை? ஒரு தியானம், ஆத்ம தியானம். ஆவிக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது நல்ல பலனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் குறிப்பா வியாதியத்திற்கு ஜெபிப்பதற்கு, பிரிந்து போன குடும்பங்களுக்கு ஜெபிப்பதற்கு, இன்னும் வறுமையில் இருப்பவர்களை ஜெபிப்பதற்கு, நோயாளிகளை ஜெபிப்பதற்கு இதெல்லாம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நம்மளையே அறியாமல் ஒரு கட்டு பைண்டிங் நம்ம போயிடுவோம், தெரியாது. ஏன் இப்படிலாம் வீட்டில் நடக்குது நமக்கு தெரியாது. அப்ப ஏதோ பைண்டிங் இருக்கிறது, ஆத்துமாவை ஜெபம் பண்றமாக்குறது தெரியும். இந்த நாளுமாக ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுத்து வேதத்தின் வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் வேதத்தின் சத்தியங்கள் சிலரையும் அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போறார். அதையும் நாம் சற்று எடுத்து பார்ப்போம். மத்திய 28ஆம் அதிகாரம் 18-17 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்காருப்பா? என்கிட்ட கொடுத்திருக்காரு. அப்ப அதிகாரத்தை பயன்படுத்தணுமா இல்லையா? அவர் செய்த காரியங்கள் நாம் என்ன பண்ணணும்? அவர் தனிமையை போய் ஜெபம் பண்ணார். 40 நாள் உபவாசம் இருந்தார். எனக்கெல்லாம் பிரேயர் குழப்ப 7 நாள் இருந்தோம் சாப்பிடாம. கோடூர் பக்கத்துல பாக்மார் பக்கத்தில் ஒரு மலை, அந்த மலை மேல ஒரு பகையில் போய் ஒரு 7 பேர் உட்கார்ந்து ஜெபம். அன்றைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் 40 நாள் பாஸ்டிங் சொல்லிக் கொடுக்க ஆள் சொல்லிக் கொடுத்தாருன்னா நெய் போட்டு 40 நாள் போய் எங்கேயே உட்காந்துருக்கும். 7 நாளுக்கு போய் உட்காரணும், 7 நாள் உட்காரணும், 7 நாள் உட்காரணும். நாம் இந்த மாதிரி லைஃப் டைம் ஒரு 40 நாட்கள் இன்னைக்கு ஆலயத்தில் தான் ஒரு பொழுது பட்னியை என்ன இத்தனை நாள் பட்னியாக கிடைக்கும், ஒரு பொழுதே கிடையாது. சுத்த போசனம் இந்திய தேசத்துக்கு ஏற்ற சட்டமே கிடையாது. வேலை நாடுகளே டெய்லி கரிமீன் இல்லாமல் சாப்பாடே கிடையாது. அவர்களுக்கு தான் சுத்த போசனம் அர்த்தம். நமக்கு சுத்த போசனம் வாரத்தில் ஒரு நாள் கறி எடுத்தா இருப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். நமக்கு சுத்த போசனம் பெரிய காரியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது. நான் போல சாப்பிடாம இருக்கிறவங்க கட்டுப்பாடு கிடையாது. ஆண்டவர் சொல்ற ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்ற? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்னவாகணுமா? சீஷராக்கும். என்னவாகணுமா? சீஷராக்கும். நீங்க சீஷரா, விசுவாசியா, அப்போஸ்தலரா, இல்ல பக்த கோடியா? யார் நீங்க? கோயில் என்ன கூப்பிடுறாங்க உங்களை? விசுவாசி. வேளாங்கண்ணி போனா பூண்டி போனா என்ன கூப்பிடுறாங்க உங்களை? வில்லியனூர் போனா என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? யாத்திரிகர். பக்த கொடிகளும் கூப்பிட மாட்டாங்க, யாத்திரிகள் கூப்பிடுறாங்க. யாத்திரிகள் என்ன பக்த கொடிகள் கூப்பிடுறாங்க. நம்ம கோயிலும் விசுவாசி கூப்பிடுறோம். ஆண்டவர் யாரையும் விசுவாசியை காத்து சொல்லல. என்ன சொன்னாரு? அப்ப இதை செய்யாமல் நாம் சார்ந்திருக்க சமையல் யாரை வச்சுட்டு இருக்க? எல்லாரையும் யாரை வச்சுக்கிறோம்? ஏன்? ஆண்டவர் சொல்றது நாம் செய்யும். மற்றவர்கள் நாம் மற்றவர்களை எல்லாரும் சீடர் ஆக்கி அப்புறம் தான் என்ன பண்ணணும்? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெரிய டிபேட் எல்லா சபைகளும். குழந்தை ஞானஸ்தானம் பெருசா, அடையாள ஞானஸ்தானம் பெருசா, தெளிப்பு ஞானஸ்தானம் பெருசா, முழுக்கு ஞானஸ்தானம் பெருசா? யோர்தான்ல போய் எங்க போய்? இஸ்ரேல் யோர்தான்ல போய் கத்தோலிக்க மக்கள் பல பேர் அனுப்பி எடுக்கிறாங்க. கூட்டிட்டு போற ஃபாதர்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு 200 சிஸ்டரோட எடுத்திருக்காங்க. நினைக்கிறேன் யோர்தான் எடுக்கலையே, போனீங்களா? நம்ம நேரத்தில் எடுக்கல போனோம். நாங்க இது அருள் தான் அங்க போய் யோர்தான்ல
இது பண்ணாரு. ஃபாதர்கிட்ட பிளஸ்டிங் பண்ண சொன்னாரு. ஃபாதர் நான் ஞானஸ்தானம்லாம் கொடுக்க மாட்டேன், சும்மா நீங்கள் பிளஸ் பண்ணுங்க போதும் அப்படின்னு அதுதான் சொன்னேன். இப்போதான் ரெகுலராக எல்லாருமே போகிற எல்லாமே நேற்று கேட்டப்ப நிறைய பேர் ஞானத்தை எடுத்து எங்கள் பேரண்ட்ஸ் பேசி ஃப்ரான்சிஸ் ஃபாதர் நான் எங்களோட வந்தார், அவரை சேர்ந்து நிறைய பேர் இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு ஞானத்தாரம் கத்தோலிக்க ஃபாதர்ஸே கத்தோலிக்க மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் அங்கே எடுக்கிறீங்க, ஏன் இங்கே கொடுக்க மாட்டீங்க? யார் ஏமாத்துறது? சரி, இது ஒரு சப்ஜெக்ட் விட்டுரும். ஆண்டவர்கள் சீசர் ஆக்கியவர்களை திருமுழுக்கவர்களுக்கு பிதாகுமார பரிசாக கொடுங்கள். அடுத்தது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும் பிரகாரம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் என்ன உபதேசம்? அவர் கட்டளையிட்டதை என்ன பண்ணணும்? கடைபிடிக்குமாறு உபதேசம். உபதேசம் அப்படியே இருக்கு. காலை ஒரு ஃபாதர் வச்சார். அவர் சின்ன பிள்ளையா தாத்தா வீட்டில் என்ன பண்ணாரு, பாட்டி வீட்டில் என்ன பண்ணாரு, தாத்தா என்ன பேசுறாரு, பாட்டி என்ன பேசுறாரு, ஒரு 10 நிமிஷம் மொத்தம் 15 நிமிஷம் 10 நிமிஷம் அவர் குடும்ப கதையை பேசிருக்கோம். இதை கேட்கறது யார்? நம்ம போய் உட்காந்துணும். அவர் குடும்ப கதை, சோக கதை, சொந்த கதை இவங்க மட்டும் எங்கள் ஊர்லேயே இருக்கணும். வெனை வாஸ் இன் ஆப்பிரிக்கா, வெனை வாஸ் இன் ஜோர்டா, வெனை வாஸ் இன் ரோம் அப்படின்னு ஆரம்பிச்சுறாங்க. ரோமில் இருந்தப்படுது அப்படின்னு ஒரு பெரிய கதை சொல்லிட்டு ஒரு ஏதாவது ஒரு பல்கிறானா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. அந்த சிஸ்டர் டிரைவர் ஓடிப்பிட்டாங்க. இதெல்லாம் இந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டர் மாதிரி ஒருத்தர் சிஸ்டர் ஒரு சிஸ்டர்ல சண்டை போயிட்டாங்க. அது எப்படி பேசலாம் அப்படின்ட்டு இது மாதிரி கதைகள்லாம் அசிங்கமான கதைகள்லாம் வந்து சொல்லி மக்கள் மத்தியிலே நம்ம குடும்பத்தெல்லாம் கேவலமாக அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதேசம் கொண்டு வர மாதிரி கொண்டு வரும். ஆண்டு அப்படி இல்லாத அவர் சொன்ன கட்டளைகளை கடைபிடிக்கிறாரா என்பதை என்ன பண்ணணும்? கோவிலுக்கு இந்த பிள்ளைங்க வருதா, அந்த பங்குசாமி வந்து பார்க்கணும். அதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்பதான் பங்குசாமி வரும். அது மாதிரி அங்கே உட்காந்து வந்தவங்களுக்கு இயேசு நாமத்தை ஆசிரியர் சொல்றது பங்குசாமியான பங்குள்ள மக்களை வந்து சந்திக்கணும். இப்போ பாஸ்டர் இருக்கிறதா பங்குல அவர் ஏரியாவோட வீடுலாம் போயிடணும், சந்திக்கணும். அதான் முதல் காரியம். அப்பொழுது அவரை விசுவாசிகள் வந்து சீட லெவலுக்கு வருவாங்க. அடுத்தது என்ன சொன்ன? அடுத்தது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கா? என்னோடு இயேசு இருக்கின்றார், எனக்கு பயமில்லை. இன்று என்னோடு இயேசு இருக்கின்றார், எனக்கு பயமில்லை. பாப்பா ப்ரேயர் பண்ண மாதிரி சர்ச்சில் போயிட்டு யூத் ப்ரேயர் பண்ணா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மற்ற யூத் எல்லாம் உலக முடிவு உங்களோட நான் கூட இருக்கிறேன். யார் கூட இருக்குது? இயேசு கூட. 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, அவர் அந்த காரியம் 5 பேரை மனமாத்திட்டா அந்த 5 பேர் இன்னும் 10 பேர் வருவாங்க. 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கிறது 12 பேர் தான் சப்போஸ்ல வச்சார். அந்த 12 பேரெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவர் இருக்காங்க. 12 பேர் ஆனால் உறுதிப்பட வைக்க நம்மளால முடியும். யாரால முடியும்? முடியுமா? அடுத்த ஒரு 25 பேர் கூட்டு வரியாங்க யூத்து. நீ கோயிலுக்கு போனா வருவாங்க கண்டிப்பா. யூத் மீட்டிங்லாம் போனா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆப்ளிகேஷன் கூப்பிடுறாளே என்ன பண்றது, போய் தொலைவான்னு வருவாங்க. வந்தா என்ன பண்ணுவாங்க? ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அப்படியே மாட்டிப்பாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் செய்யணும். சிறு பிள்ளைகள் இப்படிதான் வேதத்தை எடுத்துக்கணும். உங்க அப்பா அப்படிதான் கூட்டு போறாங்க மேட்டுப்பாளையத்துக்கு. உங்க அப்பா தான் மேட்டுப்பாளையத்துக்கு கூட்டு போறாங்க. மேட்டுப்பாளைய கூட்டு போய் ஊர் ஊரா சுற்றிடுறாங்க. இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து சிவனா கோயில் போயாச்சு, பனையூர் போயாச்சு, காணநகர் போயாச்சு, பாப்பாநகர் போயாச்சு, மனையூர் போயாச்சு. இன்னும் கூப்பிட்டு இருக்காங்க. எங்களால போக முடியும். இன்னும் நிறைய இன்னும் கூப்பிட்டு இருக்காங்க. எங்களால போக முடியும். அது மாதிரி அப்படியே அப்படியே பழகிட்டு ஏதாவது ஆண்டு கற்றுக்கிட்டு பாடம் எப்போ நடக்கும்னா ஆத்துமாவிலே தியானம். மாம்ச பிரகாரமாக எப்படி பிளான் பண்ணி பண்ணோம்னா செஞ்சால் நடக்கவே நடக்காது. ஆவியில் ஆண்டவரே யூத் பிள்ளைங்க, படத்து பிள்ளைங்க நான் என்ன செய்யணும், வாலிப பையங்க பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காரு, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் ஆண்டு வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி பூர்ணிமா எங்கள் பங்கு இந்த சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் அந்த மாதிரி எல்லாரும் சீச்சராக என்னணும் விசுவாசம் இருக்கக்கூடாது. மாற்றணும் நினைக்கிறப்ப அது மாதிரி மற்ற பெரியவங்க எங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைங்களெல்லாம் சீக்கிரம் விசுவாசியாக இருக்காங்க. என்ன மாறணும்? சீச்சராக இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங் கூட்டுறோம். எங்கே நடந்தாலும் சபை பாடு வாங்கி போய் 8 மணி ஆண்டோட வார்த்தை இல்லைன்னா முதல்ல கேட்கணும். வார்த்தைகள் உள்ள போச்சுன்னா அவர்கள் வைத்து ஆண்டவர் என்ன செய்வார் செய்வார். பரிசுத்தாவி திருவிழா வருது. திருவிழா அப்போ பரிசுத்தாவி இறங்கி வந்தாரா?
தமிழ்ல சொல்ல புரியலையா? திருவிழா அன்னைக்கு அப்படின்னு இறங்கி வந்தாரா? வந்தாரு. வந்தார். ஒரே நாவு வந்துச்சா தனித்தனியா வந்துச்சா? தனித்தனி. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அபிஷேகம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. ஒருத்தருக்கு உபதேச அபிஷேகம், ஒருத்தருக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு வர அபிஷேகம், ஒருத்தருக்கு பிரேயர் நல்லா கண்ணு கலங்குற மாதிரி ப்ரேயர் பண்ண மாதிரி அபிஷேகம் ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு நல்லா எல்லாரையும் சேர்த்து வச்சு ப்ரேயர் பண்ண அனுபவம் இருக்குது, ஒருத்தருக்கு இந்த மாதிரி வீட்டில் கூட்டி வச்சு செய்கிற ஒரு சில அந்த அபிஷேகம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகம், தனித்தனி அபிஷேகம் வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதான் உலகம் முடிவை எங்களோடு கூட நான் இருக்கிறேன். இப்போ மார்க் என்ன சொன்னார்? மார்க் 14 பார்த்தீங்க. விசுவாசம் உள்ளவனாகி 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யாருக்கெல்லாம்? சர்வ சிருஷ்டிக்கும். யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும். வீட்டில் நாய் கூட அறிவிக்கு. வீட்டில் பார்த்துக்கல நாயெல்லாம் கோயிலை கும்பிடுறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கல ஏன் நாய் கும்பிட மாட்டேங்குது? சத்தம் வராது. அது வந்து கோயில் வந்து உட்காந்து கும்பிடு. ஏசுனா சிலையை தரு என்ன உண்மையே தெரியாது. ஏசுனா சுருளுக்கு தொட்டு கும்பிடுறது, அதுக்கு அப்பம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. எல்லாம் போட எதை போடுறாங்க? சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணணும்? அடுத்தது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர், விசுவாசிகளாகி ஞானச்சானம் பெறுவோர் என்ன பண்ணுவார்கள்? யார் மீட்பு பெறுவார்? விசுவாசத்தோடு ஞானச்சானம் பெறுவர், மீட்பு பெறுவர். அடுத்தது நம்பிக்கையற்றவரோ தண்டனைக்கு உள்ளாவார்கள். நம்பிக்கை கொண்டவர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வார். நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இல்லாதவர்களா? நம்பிக்கை உள்ளவர்கள். விசுவாசிகள் தானா? நம்பிக்கை உள்ள யாரு? விசுவாசிகளுக்கு என்ன அடையாளம் சொல்றாரு? வார்த்தை அடுத்தது. அவர் என் பெயரால் பேய்கள் ஓட்டுவர். என்ன பிரதர்? பேரா என்ன பண்ணும்? நீங்க போய் ஓட்டுங்களா? பேயில ஓட்டும். எல்லாரும் இங்க உட்காந்துருக்கு. எல்லாரும் பேய்களை பண்ணணும். நேற்று கேட்ட பேய்களை ஓட்ட நம்ம வந்து பிடிச்சிருப்பல அவ்வளவு பயம் இருக்கும். சரி அடுத்தது. புது மொழிகளை பேசுவர். பாம்புகளை தன் கையால் பிடிப்பார். புது மொழிகளை என்னது? புது மொழி அந்நிய பாஷை. நம்ம அடுத்த 2 வார்த்தை பெண்டு வார்த்தை திருவிழா நம்ம சர்ச்சில் கொண்டாடுறோம். அங்கே அந்நிய பாஷை பேசுவாங்களா? ஒரு சில தியானங்கள் கொடுக்கறதுல ஒரு சில ஃபாதர்ஸ் பேசுறாங்க. ஆனால் இறை மக்கள் என்ன பேசுறது வந்துருக்காங்க? சர்ச்சில் வச்சு பங்கு கோயிலை வச்சு அந்த நிலை வர வேண்டும். வரும்பொழுதுதான் வேதத்தின் வார்த்தை நமக்கு நிறைவேறும். அடுத்தது பாம்புகளை தன் கையால் பிடிப்பார். பாம்புன்னு என்னது? பிரிவினையின் ஆவிகள். பாம்புங்கிறது பிரிவினை, சர்ப்பங்கள் எல்லாமே பிசாசின் கிரிகளை கொண்டு வருது. பிரிவினை ஆவி. பாம்பு கண்ணில் பட்டுச்சு, கனவுல பாம்பு வருதுன்னா உங்க குடும்பத்திலே பிரிவினையின் ஆவிகள் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதை ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னு அர்த்தம். என்னை கடவுளுது, என்னை துரத்துது, என்னை கடிக்குது, என்னை கொத்துதுன்னு நீங்க மட்டும் பேசாம விடுறது. ஆண்டவர் காட்டிட்டான்னா அதை வெளிச்சு நீங்களே என்ன பண்ணும்? செல்ஃப் டெலிவரி கொடுத்து வெளியே வரட்டும். அடுத்தது கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு. அப்போ எவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு விசுவாசிக்கே அவ்வளவு வல்லமை கொடுக்கிறார். அடுத்து அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைய. இப்ப பிரதர் சொன்ன மாதிரி நோயுற்றவருக்கா பிரதர் கை வச்சு ஜெபம்னா சோபார். இது எல்லாரும் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், தெருவில் இருக்கிறவங்க இருக்கலாம், அன்பியர்களாக இருக்கலாம். விசாரிக்க போகும்போது சரி ஒரு ஜெபம் பண்ணுறது இதை செய்யும். அடுத்தது இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் வந்தார். இந்த காரியம் மத்தையும் மார்க்கு சொன்ன காரியெல்லாம் கேட்டு ஆத்துமாவில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதில் நான் எதை செய்யணும், எதை நான் செய்யணும் அப்படிங்கிறத கேளுங்க. உங்களுக்கு வந்து அவருக்கு தனி அபிஷேகம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அபிஷேகம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அபிஷேகம் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். கொடுப்பதை பெற்றுக்கொண்டு இசைக்கேள் சொன்ன மாதிரி உடனே நீ சொல்லுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணணும்? இதை கற்பனையாகணும், நானே மனசுல நினைச்சிட்டணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பிரேயர் ஆரம்பிச்ச திருப்பலையில் ஒரு வீட்டில் பிரேயர், ஒரு இந்து வீடு, ஒரு பையன் வயசுக்கு சொல்லுவாங்க. அது தெருவழியாக போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூட்டாங்க. ராத்திரி 7 மணி இருக்கும். கூட ஒரு 6, 7, 10 பேர் போயிருந்தோம். போய் ஜெபம் பண்ணுறப்ப அந்த பிசாசு உள்ளது டே எல்லாம் வெளியே போயிடலாம் இல்லையா பாருங்க நடக்கிறதே நேரம். நான் தைரியமாக ஜெபம் பண்ணிட்டேன். கூட இப்போதான் தலைவர் கூப்பிடுவாங்க, பிரதர் கூப்பிடுவாங்க, தலைவரை வாங்க கிளம்பிடலாம், ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுது
இந்து வீடு வேற நம்ம கிறிஸ்தவ தான் இருங்க கொஞ்சம் போய் சொன்னால் இந்த சத்தமாக ஆபத்து அது அம்மா அந்த அம்மா தைரியம் இருக்கு வீட்டை பையனுக்கு தான் இருக்கு நல்லா ஜெபம் அது சரியாக வெளியே போட்டேன் அப்படி அது கூட இருக்கவங்க விட மாட்டேன் வாங்க போகலாம் அவங்க சரி சிலுவை எடுத்து மறந்துட்டேன் நாளைக்கு சிலுவை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் ஆத்மாவை கத்தரை சோதனை ஜெபத்தை முடிஞ்சுட்டு கிடைக்கல அன்றைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்குள் வரும் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஒருத்தர் பிசாசு வைத்திருக்கிறப்ப இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் ஒருத்தர் பிசாசை ஏற்றிருக்கும் அடிச்சிருக்கானா வச்சிருக்கானா அவன் என்ன பண்ணுறோம் பாரு ஏற்று நாமத்தை எரித்து பண்ணனா அப்படியே விழுந்துருக்கு அதெல்லாம் பயப்படக்கூடாது இதெல்லாம் நாம் செய்யத்தான் நமக்கு ஆண்டு விடுங்க எப்படி எஸ்ஐகேல் காண்டு ஒன்றும் ஒரே நேரத்தில் வச்சு எலும்பெல்லாம் ஒன்றா நில்லுன்னு சொல்லலை எலும்புகள் ஒன்றா சேரு நரம்புகள் உருவாட்டும் சதைகள் உண்டாகட்டும் தோல் உண்டாகட்டும் கால் ஒன்று இருக்கட்டும் அப்புறம் தான் ஆவி வந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டு கற்றுக் கொடுத்தார் இதைத்தான் மத்திய வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார் நாமெல்லாம் சபைகளுக்கு பின்னால் போகிறது தப்புன்னு நான் சொல்லலை குருக்களுக்கு பின்னால் பாஸ்டருக்கு பின்னால் போகிறது தப்புன்னு சொல்லலை ஆனால் தேவன் சொல்றதை விட்டுட்டு போகிறது தான் தப்பு ஆண்டு சொல்லை விட்டுட்டு அதை மட்டும் செய்து கொண்டிருக்க தப்பு நாம் சார்ந்திருக்கிற சபைகளில் அவர்களை மேன்மைப்படுத்துவது எல்லாம் தப்புன்னு சொல்றது ஆனால் ஆண்டு சொல்லை எதையுமே செய்யாமல் எல்லாத்தையும் விட்டு போகிறது மிகவும் தப்பு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒற்றுவராக ஒரு வாழ்க்கையாக எனவே இந்த 4 மாத இந்த தியானம் இந்த 4 மாதத்துக்கு தொடங்கும் அடுத்த மாதத்திலிருந்து நீங்களே இந்த தியானத்தை நடத்தணும் சில சிஸ்டர் ஒரு மாதத்துக்கு ஹெல்ப் பண்ண சொன்னேன் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து துதியாகிற மாதிரி இது 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் உங்களில் ஒருவர் ஒரு வீட்டுக்காரர் மட்டும் இல்லை உங்களில் ஒருவர் இந்த நடத்த எல்லாரும் இந்த நடத்த இருக்கணும் பழகி என்ன பண்ணணும் ஆத்ம தியானத்தை தொடர்ந்து செய்யுங்க ஆண்டு கண்டிப்பாக உங்களோட பேசலாம் நமக்கு வித்தியாசமான அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் இன்னும் இந்த ஜெப வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் மேலே வர வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறே அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் எப்படி நாங்கள் உமோடு உறவாட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் மாட்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு நீர் உறவாடி அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் ஆவிக்குள்ளானேன் ஆண்டவர் என்னை கூட்டி சென்றார் பள்ளத்தாக்கில் எலும்புகள் கடந்த கூட்டி சென்றார் என்று எசேக்கியேல் சொன்னது போல இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட தியானத்தை கற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம் மாட்டவரே நன்றி அப்பா எசேக்கியேலுக்கு கூட்டி சென்று அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டு தேவரீர் நீர் அறிவீர் என்று அவர் சொன்ன உடனே நீ தீர்க்க தரிசன உரை என்று சொல்ல 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 ஆண்டவர் கட்டளையிட்டபடியே எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைக்கும் போது உலர்ந்த எலும்புகள் தன் எலும்புகளோடு சேர்ந்து நரம்புகள் உருவாக்கி சதைகள் உருவாக்கி தோலினால் மூடி சேவையாக எழும்பி உயிர் பெற்று எழுந்ததே காலூன்றி நின்றதே இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரே இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளே இருக்கிற மக்கள் எத்தனை பேர் உலர்ந்த எலும்புகளை போல் இருக்கிறார்களே நாம் பார்க்கிறோம் நாமே சில இடத்துல அப்படிதான் இருப்போம் கஷ்டம் வந்துட்டா வேதனை வந்துட்டா ஆண்டவர் நம்ம குறைக்கிற காரியம் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்து இருக்க வேண்டுமே எவ்வளவு பெரிய வல்லமை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் அறிந்து கொண்டு செயல்படும்படி இன்றைக்கு அவர் பெரிய காரியங்களை நம்மோடு குறைத்திருக்கிறாரே அதுதான் இயேசு மத்தேயு நற்செய்தியிலும் மார்க்கு நற்செய்தியிலும் எடுத்து சொல்லுகிறார் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக அங்குள்ள சிலர்களை மற்றவர்களையும் பார்த்து சொன்ன வார்த்தை நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்ப நாம கொடுக்கப்பட்ட முதல் பணி நாம் எங்கும் சென்றாலும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் அந்த மக்களுக்கு வார்த்தையை கேட்கிற மக்களை விசுவாசம் உள்ளவர்கள் ஆன பிறகு சீடர்கள் ஆன பிறகு அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினால் திருமலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறாரே அதற்கடுத்து நமக்குள் என்ன வல்லமை இருக்கும் சர்ப்பங்களை எடுப்பார்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் சுகம் கிடைக்கும் இப்படி எவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் நோயாளிகள் மேல் சொல்லும் போது அவர்கள் சுகம் பெற்றிருந்தார் எவ்வளவு பெரிய காரியம் அதான் இயேசுனார் யோவான் செய்தியில நான் என் தந்தையிடம் செல்வதால் என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்னிலும் பெரியன செய்வீர்கள்
தந்தையிடம் நான் செல்வதனால் என்னிலும் பெரியன செய்வீர்கள். தந்தையிடம் நான் செல்வதனால் ஷலோம் 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 ஷலோம். இறைவன் தந்த வாக்குறுதி இதுவே நமது வாழ்க்கையின் உறுதி. வாழ்வோம் வளர்வோம் வாழ்குருதியின் புதல்வனாகவே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நீர் கொடுத்த அந்த வாக்குறுதி என்றைக்கும் மாறாதே. இது எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறீரப்பா. யாரையும் நீ புறம்பே தள்ளுவது இல்லை, பாகுபாடு பார்ப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் எங்களை வைத்து எங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு பெரிய பணியை கொடுத்திருக்கிறீரே. அந்த பணியை நாங்கள் செய்யக்கூடிய வல்லமை எங்களை நிரப்புங்க. மகிமையின் பிரசனத்தால் எங்களை நிரப்புங்கம்மா. நாங்கள் எப்படி ஜெபிக்க என்பதை கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீ சொன்ன காரியங்களை நாங்கள் அப்படியே செய்ய வேண்டுமே. நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரம்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நாடெங்கும் சென்றிடுவோம், நற்செய்தி சொல்லிடுவோம், சபைகளை நிரம்பிடுவோம், சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். அதற்காகத்தானே ஆண்டவர் அழைத்தார். நாம் வெறுமனை சர்ச்சுக்கு போனோம், பிரேயர் பண்ண முடிஞ்சு போச்சு அல்ல. நாடெங்கும் செல்ல, நற்செய்தி சொல்ல, அற்புதங்கள் செய்ய, அதிசயங்கள் செய்ய, எழும்பி பிரகாசிக்கப்படி நம்மை அழைத்திருக்கிறாரே. இந்த அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து செய்ய அப்படி ஆரம்பிக்கப்போமா? அன்பு தகப்பனே, இவ்வளவு பெரிய பணிக்காக எங்களை இந்த அழைத்திருக்கிறீரே. அந்த அழைத்த அழைப்பில் நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு பணி செய்ய எங்களை ஒப்புக்கொடுக்கிறோமாப்பா. இது எங்களை ஒப்படைத்துக்கிற குடும்பத்தை நாங்கள் முதலில் ஆண்டவர்கள் கொண்டு வர வேண்டுமே. யோசுவா சொன்னாரே, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஆம் தகப்பனே, நானும் என் வீட்டாருமாக அந்த பணியை முதல்ல செய்ய வேண்டுமே. வீட்டார் முழுவதுமாக ரட்சிப்புகள் வர வேண்டும், அவனுடைய பணியை செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக வாழ வேண்டும் ஆண்டவரே. அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறேன். அந்த அழைத்த அழைப்பு நிலைத்திருந்து பணி செய்ய எங்கள் ஒவ்வொரு இடத்திற்கு பயன்படுத்த ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க இந்த கற்று தந்தீரே. அந்த தியானத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிற காரியத்தை அறிந்தமாக நாங்கள் செயல்பட இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களை திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்தினீரே. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவாதி தேவனே, மகிமை ராஜாவே, மகத்துவமான தேவனே, உன்னதமான தேவனே, இருக்கிறப்பா. வார்த்தைகள் கேட்டு அவங்களை அதுபடி நடக்க கிருபை செய்யும்படியாக செய்திருக்கிறப்பா. அநேக காரியங்களை அவங்களை கற்றுக் கொடுத்தாரு. சகோதரருக்காக கோடி சொல்றது நன்றியை நிறைவேற்றப்பா. தேவன் தொடர்ந்து நாங்கள் அதை செய்ய கற்றுக்கொள்ள அந்தவரே இதயத்தில் பேசும்படியாக பேசினீரே. அதற்காக கோடி சொல்றதும் நன்றியை நிறைவேற்றப்பா. தொடர்ந்து ஜெபிக்க ஜெப ஆவியை ஊற்றும்படியாக, உங்கள் வல்லமை ஊற்றும்படியாக, உங்கள் கிருபை ஆண்டவரை தரும்படியாக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் ஜெபத்தை ஆயத்தப்படி தருகிற கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக, மீட்புக்காக கோடி சொல்றங்களும் நன்றிகளை நிறைவேற்றோம். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய சந்ததிகளை தருவப்பா. தொழில்கள் அறிந்த தேவனாக இருக்கிறவரே நீ சொல்லியிருக்கிறோம்ப்பா. சொல்லியிருக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பாதப்படுகிற ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறார், அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ள பாதுகாக்கிறோம். நாமத்துக்காக ஆமென். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அலங்காரத்தை போலவும் அவருடைய வாசனை நீங்களுடைய வாசனை போலவும் இருக்கும். மாற்றத்துக்குரிய வார்த்தை செப்படியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர்
கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணப்பட்ட காணாதிருப்பாய். வார்த்தை சொல்லும் பூர்வ காலத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் முகத்துமை பிரகாசிக்கும் கிருபை இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் முகத்துமை பிரசன்னமாய் கிடந்து சமாதானம் செய்கிறவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை, நோயில்லை, 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 தோல்வில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாவின் பிறாலே சரி, சரி.